3 திருமேனிகளை பற்றி சொல்ல போகிறேன். அதில் முதல்ல எழுந்துருள பண்ணப்பட்ட திருமேனி தான் தமருகந்த திருமேனி. ராமானுஜருடைய அடியார்களான திருநாராயணபுரத்து பக்தர்கள் அவர்கள் திருமேனி எழுந்துருள பண்ணியிருக்கா. இன்றைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்துருளி இருக்கிறது ஒரு மாதிரி, திருநாராயணபுரத்தில் எழுந்துருளிக்கிறது ஒரு மாதிரி. திருநாராயணபுரத்தில் இன்னும் நல்லா புஷ்டியாக இருப்பார். அவருடைய கண்ணனால் நல்லா பருத்து இருக்கும், திருதண்டத்தை பிடிச்சிருக்கிறது, அவருடைய திருத்தோள்கள், அவருடைய திருக்கண் பார்வை, இதை சேவித்தா கண்கோடி தான் வேண்டும்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இளையவராட்டம், இன்னும் வயசானவராட்டம் இருப்பார். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நல்ல யோகி, நல்ல சன்னியாசின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீபெரும்புதூருக்கு போனால் உலகமே இவர் தான் மோட்சம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். செல்லப்பிள்ளைக்கு ஏற்ற செல்ல அப்பா, அப்படி தான் நம்ம திருநாராயணபுரத்தில் வச்சுக்கணும். அவர் செல்ல பிள்ளைன்னா அதுக்கு தகுந்த தாப்பனாராக எவர் இருக்க வேண்டாமா? அந்த பெருமை அத்தனையும் மினுமினுப்பத்தனையும் தன்னுடைய திருமேனியிலே தோற்றும்படிக்கு ஒரு விக்கிரகம் எழுந்துருள பண்ணப்பட்டது. அப்போது ஒரு சிந்தை செய்து தம் விக்கிரகத்திற்கு படியெடுத்தா போல விளங்குகிற தம்முடைய அர்ச்சாரூப விக்கிரகத்தை அவதரிப்பித்து அதிலே தம் திவ்ய சக்தியும் பிரதிஷ்டிப்பித்து 52 அழைத்து நாம் உங்களுக்காக இங்கே இரானின்றோம் என்று சொல்லி செல்லப்பிள்ளையே கிணற்றின் கரையில் பிள்ளையாயிருக்கும். எவ்வளோ வேடிக்கையாக சொல்கிறார் பாருங்க. கிணத்தங்கரையில் பிள்ளை விளையாடி இருந்ததுன்னா அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமோ இல்லை, இந்த பிள்ளை அப்போ விழுந்துருமோன்னுட்டு. அதை போல் இந்த செல்லப்பிள்ளை என்ன பண்ணுவார்னே தெரியாது, இறங்கி ஓடிப்படுவார். ஜாகிரதையாக எல்லாரும் பார்த்துங்கோ, இது கிணற்றின் கரையை பிள்ளை போலே, நாம் தான் குழந்தைய நன்னா பார்த்துக்கணும்னு சொல்லி விடை பெற்று கொண்டு ஒரு நடையிலே 9 நடை நடந்து கோயிலேற எழுந்தருளினார். ஒரு அடி வைக்க வேண்டிய வேகத்தில் 9 அடி வச்சாராம். அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் திரும்பி போகிறத்தில் இருக்கிற ஆர்வம்னு அர்த்தம். ஒரு கண்ணுக்குட்டி எப்படி தாய்ப்பசுவை நாடி போகுமோ கரவா மடனாகு தன்கண்ணுள்ளினார் போல்னு திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். அதை போல வேகமான கதியிலே திரும்பி வர ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வடதிருக்காவியிலே தீர்த்தமாடி பெரிய பெருமாளை தொழுது எல்லாருக்கும் ஆஸ்வாசம். அப்போ தான் முதலிகள் எல்லாருக்கும் இழந்த சொத்தை திரும்ப பெற்று விட்டோம் என்று நிம்மதியாக இருந்தார். பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆட பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்னவர் 3 புரி படைத்த நூலோடே கூட முன்னவர் தந்திடு முறுவல் நிலாவழகும். முப்புரி நூலோடே முன்னவர் தந்திடு முறுவல் நிலாவழகும். அடுத்த ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிரே பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும். ஒரு பற்பம் பத்மம் தாமரை எப்படி எதழ் விரிந்தாப்பில் இருக்கோ சுவாமியினுடைய திருவடிகள் அதை போல எதழ் விரிந்தாப்பில் இருக்குமா. பற்பனமகத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும். பைந்துவராடை நல்ல சிவந்தாடை காஷாயம் அதை தன்னுடைய திருவரையிலே அழுத்தி சாத்தி உள்ளார். முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும். 3 புரி நூல் யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டு கையில் பிடிச்சிருக்கிற திருதண்டத்தினுடைய அழகும். முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிழாவழகும். நம் முன்னோர்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அப்படி துடித்துண்டு குதியாட்டம் போட்டுண்டு வெளியே வர்றதுக்காக அந்த அதரங்கள் காத்துன்று கொல்லு. கண்ணன் சொன்ன சரமஸ்லோகம், வராகன் சொன்ன சரமஸ்லோகம், ராமர் சொன்ன சரமஸ்லோகம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாடின பாசுரங்கள் இத்தனை காத்துன்று கொல்லு. முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிலாவழகும். அதுவும் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் அனுகிரகிக்க கூடியவர். கற்பகமே விழி கருணை புதிந்திடு கமலக்கண்ணழகும். இது கற்பகமரமோ காமதேனுவோ பகவானோ சேஷோவா சைன்யநாதோவா ஆதிசேஷன் பிறந்தாரா சேனாபதி பிறந்தாரா பஞ்சாயுதங்கள் பிறந்தனரா இத்தனை பேருடைய கருணை ஒரு சேர நம் பேரில் படரப்போகிறதா என்ன அந்த திருக்கண்களை சேவித்தாலே திறந்திருக்கா மூடியிருக்கா மாயையா நித்தியமா இது என்ன எப்படிப்பட்ட திருக்கண்கள் பகவானதா ஆழ்வார்தா ஆச்சாரியர்கள் தான் யாருடைய பார்வைன்னே தெரியாத அளவுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் அத்தனையும் பொதிந்திருக்கிற கமல கண்ணழகும். காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். காரிசுத்தன் நம்மாழ்வார், காரிமாறனுக்கு பிறந்தார் காரிசுத்தன் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களை எப்பவும் தலையால் தரிக்கிறாரோ இல்லையோ கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். இழுத்து கட்டியிருக்கிற அழகிய சிகையோட கூட எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் நிதயத்துளதால் இருந்துடுத்து இல்லை எனக்கெதிரே யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. வியாதிகள் அண்டாது பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ்.
தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்திலே இந்த விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணலாம். இது இப்போ ரெண்டாவது விக்கிரகம். திருநாராயணபுரத்தில் தமருகந்த திருமேனி ஆழ்த்தொல்லையோ, இது தானுகந்த திருமேனி. ராமானுஷரே உகந்து இந்த திருமேனியை தயார் பண்ணி அதை அணைத்து கொண்டு தன் சக்தி அத்தனையும் அந்த திருமேனியில் வச்சு இன்றைக்கி அந்த உற்சவம் நடக்கிறது. இந்த திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்ட உற்சவத்துக்கு குரு புஷ்ய உற்சவம் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த உற்சவம் நடக்கிறது. தை மாதத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு கண்டருளுகிறார். குரு புஷ்ய உற்சவம்னாலே இந்த திருமேனி நமக்குன்னு பூலோகத்தில் அவதரித்த நன்னாள் என்ன ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அந்த திருமேனி தான் தானுகந்த திருமேனி. அந்த திருமேனியோட திருமஞ்சனத்தை சேவிக்கிறதே ஒரு அழகு, அதனுடைய புறப்பாட்டை சேவிப்பதே மற்றொரு அழகு. எல்லா உற்சவமே அழகு தான் சுவாமிக்கு. இப்படி ஒரு நாள் குறித்து கொடுத்தார். சர்வசக்தியும் பிரகாசிக்கும்படி காடாலிங்கனம் பண்ணி இவ்விக்கிரகத்தை புஷ்ய மாசத்தில் குரு புஷ்யத்திலே பிரதிஷ்டிப்பியும் என்று திருமுகமெழுதி தினம் குறித்து அனுப்ப அந்த நாளும் வந்தது. விக்கிரகமும் தயாராகிவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரிலே விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஆனால் சுவாமியோ ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி உள்ளார். முதலியாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடையாந்தான் தான் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கார். அது பண்ணுற நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய விக்கிரகம் ரொம்ப நலிஞ்சு போச்சு. அவருக்கு இருந்த சக்தியெல்லாம் தளர்ந்து போயிட்டாப்பில் இருக்குது. கால் கையெல்லாம் நடுங்கிறது. இங்கே பிரதிஷ்டிப்பிக்கிற அற்றை திவசத்திலே திருமேனியில் மிகவும் தளர்ச்சியாய் பலஹானி உண்டாய் அந்த திருமேனி தளர்ந்து அங்கே இருக்கிற சக்தி அத்தனை இந்த திருமேனி கொடுத்துட்டாரோ இல்லையோ. அதனால் இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் சேவித்தால் அதை அவரேயாகத்தான் நாம் சேவிக்க வேண்டும். திருமேனி தளர்ந்து போய் இது என்ன இன்னைக்கு தளர்றதே, ஆண்டானுக்கு எழுதி கொடுத்த நாள் எது என்ன, அந்த நாள் எடுத்த பார்த்தா அது அந்த நாளாக இருக்க விஸ்மயப்பட்டு சீக்கிரம் வருவது என்று ஆண்டானுக்கு திருமுகம் போகவிட்டருள அந்த திருமேனியைத்தான் தானுகந்த திருமேனின்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ரெண்டாவது திருமேனியும் ஏருள பண்ணப்பட்டது. இப்போது தானான திருமேனி